Hi friends, welcome to Sana Designer Boutique. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு குர்த்தி கட்டிங் தான் பார்க்க போறோம். பட் ஷார்ட் குர்த்தி. ஜீனுக்கு ஒரு ஷார்ட் குர்த்தி எப்படி கட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக நான் ஒரு காட்டன் மெட்டீரியல் வந்து நல்ல பாந்தினி ஸ்டைல்ல காட்டன் மெட்டீரியல் நான் வாங்கியிருக்கேன். 2 meters நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஆக்சுவலா லாங் குர்த்தியா தைக்கலாம்னு யோசிச்சுட்டு அப்புறம் இதை ஷார்ட் குர்த்தியா ஜீனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 meters நம்ம வந்து இதில் பேட்டர்ன் டிசைன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வைஸ் வர்ஸா அப்படியே தகையில வந்துடும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து இந்த வேல வந்திருக்கனால நான் ஃபஸ்ட்டு பேக்கை மட்டும் போட்டு கட் பண்ணிக்கலாம். பேக்கை கட் பண்ணலான்னா நான் வந்து ஷார்ட் குர்த்தியோட லென்த் வந்து டோட்டலாக வந்து 30 இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 inch வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுட்டு 31 inches வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஐ மார்க்கிங் 31 inches. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கட்டிங் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல் கிளாத் வச்சுட்டு நம்ம கட்டிங் போட்டோம்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ பேக் கிளாத்து மட்டும் தனியாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு ரெடிமேட் ஷார்ட் குர்த்தி இருக்குது. ஸோ இதை தான் மெஷர்மெண்ட்டாக நான் வைக்க போகிறேன். இதுலேருந்து ஒரு 3 to 4 inches வந்து எக்ஸ்ட்ராவாக தான் வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து தை வரைக்கும் தான் வரும். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 to 3 inches வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து ரெடிமேட் குர்த்தி. நம்ம இதை வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 inches 4 inches மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ இந்த ஷேப் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் பார்ட் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதனுடைய ஷோல்டர் பார்ட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்குவோம். ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஆர்ம் ஹோல் பார்ட்டு, ஆர்ம் ஹோல் ஜாயினிங் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் மேலே ஸ்டிச்சிங்காக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறோம். இது எக்ஸாக்டாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்ம இதை அப்படியே எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். காட்டன்கிறனால நம்ம ஒரு 1/2 inch மட்டும் டோட்டலாக 1/2 inch கம்மியாகிற மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா வாட்டரில் போட்டோம்னா ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1/2 inch வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். அது போக நம்ம ஒரு 1 inchக்காக சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நெக் டெப்த்து, இது ஷோல்டர் ஷார்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அஞ்சேகால் தான் இருக்குது. இப்போ நம்ம 3 inches இதில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஸோ அதே 3 inches வந்து நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். 3 1/2 inch மடிச்சு தைக்கிறதுக்கு. ஸோ 3 inches மார்க் பண்ணிவிட்டு இதே ஆர்ம் ஹோல் கர்வை வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டாக வந்து நீங்கள் ஜாயின் இப்படி கொண்டு போய்க்கலாம். இது வந்து இப்படி இந்த கர்வ் வர மாதிரி நாம் இங்கே கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து நான் 3 inches மட்டும் வைக்கிறேன். 3 1/2 வச்சுக்கிறேன்.
9:30 வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஷார்ட் குர்த்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து இன்னொரு கிளாத்தை போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் இது அப்படியே நம்ம எடுக்கணும். ஹோல் டேர்ம் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஸ்லீவ்க்கு இதை எடுத்துக்கலாம். பேட்டர்ன் பிரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் சென்டர் பீஸு. சென்டரா ஒரு லைன் போட்டுக்கலாம். inches வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பார்ட் வந்து 2 inchesக்கு நம்ம கேப் எடுத்துட்டு 2 inches ரெண்டு பக்கமும் 2 inches விட்டுட்டு half inch மார்க் பண்ணிக்கணும். Five inchesக்கு நம்ம மார்க் பண்ணலாம். half inch மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டா இதில் வந்து நம்ம அப்படியே தைப்போம். பின் டக் பண்ணுவோம். 1 2 3 4 வர மாதிரி பின் டக் பண்ணுவோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்டெக் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி 4 பின்டெக் வர மாதிரி நான் பண்ணிவிட்டு அயன் பண்ணி வச்சுருக்கேன். நெக் டிசைனுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஆக்சுவலாக வரணும். இந்த கீழே இந்த இடத்துல ஃபில் வர்றது வந்து நமக்கு ஹிப் கிட்ட கொஞ்சம் லூஸ் வரும். அதுக்காக இப்போ இதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பின்டெக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு, ஸோ 15 இன்ச்சஸ்க்கு பின்டெக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணுறோம். பேக் மெஷர்மெண்ட்டை போட்டு நம்ம அப்படி மெஷர்மெண்ட் இதுக்கு நான் எதுவும் எடுக்கல. ஆக்சுவலாக வந்து சிம்பிளாக வி நெக் வர மாதிரி இங்கே வந்து ஒன்னே 1/4 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சுக்கு வர மாதிரி நம்ம வி ஷேப் வரைஞ்சிக்கலாம். தென் வந்து ஆம்ஹோல் வச்சு நெக் இப்படி வரணும். இந்த மாதிரி ரெண்டு தச்சு நெக் பீஸை வச்சு திருப்பி அப்படி ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம்.
9 inches வேணும்னா இங்கே 8.5 வைக்கணும். ஸோ நான் 16 inches வேணும். 1 inch வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. சீம் அலவன்ஸ்க்காக 1.5 inch நான் விட்டுக்கிறேன். தென் வந்து இங்கேருந்து நம்ம 3 inches எடுத்துக்கிறோம். 3.5 inches எடுத்துக்கிட்டு இந்த கர்வை வரைஞ்சிடணும். ஆம் ஹோல் வச்சு நீங்கள் இந்த கர்வ் வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். வரைஞ்சி கட்டும் சீம் அலவன்ஸ் விட்டுறணும். இப்போ வந்து இந்த கை வச்சு பார்த்தோம்னா 9 inches வரணும். 10.5 வருது. இப்போ வந்து 8 inch வச்சா சரியாக இருக்கும். ஸ்லீவில் கட் பண்ணணும். ஸ்லீவை மட்டும் நம்ம